பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். பிரசங்கி 3:9 இப்படியாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி, வருத்தப்பட்டு கலங்குறீங்களா? கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல ஏமாற்றத்தினாலே துரோகத்தினாலே உங்கள் இருதயம் காயப்பட்டு இருக்கிறதா? இங்கே பிரசங்கி இப்படியாய் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதினாலே அதனால் பலன் என்ன? நீங்க வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம் சிஸ்டர் பிரதர்? அந்த ஏமாற்றத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு காரியம் நடக்கல, அதை குறித்து நீங்க வருத்தப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? இங்க பிரசங்கி 3 சொல்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க சிஸ்டர் பிரதர்? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நகைக்க ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷப்பட ஒரு நாளையும் ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 2022 2021 22 இந்த 2 வருஷம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பயங்கரமான கஷ்டமான நாட்கள், கஷ்டமான வருடங்கள். ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது பயங்கர கவலையும் கண்ணீருமாய் கடந்த நாட்கள் அது. நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ரொம்ப கஷ்டமான நாட்கள் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல நாளே கிடையாதா? என வெளி உலகத்தையே பார்க்கல. 2 வருஷம் வீட்டிலேயே அடைஞ்சு போய் கிடந்தேன். சரீர பலவீனத்தின் நிமித்தமாக வெளி உலகத்தையே பார்க்க முடியல. மிகவும் கவலைப்பட்டு கண்ணீர் பட்ட நாட்கள் அது. அன்றைக்கு ஒரு நாள் இந்த பிரசங்கி 3 எடுத்து வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இடைப்பட்டார். ஆமென். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், சில காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தையும் சமயத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். இதே பிரசங்கி 3:11 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய். உங்களுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கு சிஸ்டர் பிரதர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்க குடும்பத்துக்கென்று, உங்கள் கணவருக்கென்று, உங்கள் பிள்ளைக்கென்று, உங்கள் குடும்பத்துக்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, நேர்த்தியாய் நேர்த்தியாய் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நேர்த்தியாய் செய்வாருங்க, நேர்த்தியாய், சரியாய், பியூட்டிஃபுல்லாய் உங்க வாழ்க்கையில் சூப்பராய் ஆண்டவர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் அதினதின் காலத்திலே செய்து முடிப்பார். இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல ஆமேன்னு சொல்லுங்க. அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆமென்.